தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கக்கூடியது திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுங்க. 2026ல அவங்க வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான். ஆனா அது சாத்தியமா? ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஆதரவு அந்த அளவுக்கு இல்ல. இந்த எதிரில எப்படி இருக்குது கள நிலவரம், இந்த எதிர்க்கட்சிகள் இருக்கிறவங்க எல்லாம் என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க, இப்ப இந்த 4 ஆண்டு கால முடிவுல என்ன மக்களுடைய மனநிலை அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற கூட்டணியில இப்படியே போய் தேர்தலை சந்திச்சா என்ன ஆகும், இது எல்லாத்த பத்தியும், அல்லது இவங்களும் சேர்ந்தா என்ன ஆகும், இவங்களும் சேர்ந்தா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி அலசி ஆராய்ஞ்சி ஒரு தரமான ஒரு கருத்து கணிப்பு, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் சாம்பிள்ஸ்க்கு மேல எடுக்கப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு கூடிய விரைவில் வரப்போகுது. நான் அதை பார்த்துட்டேன். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரிசல்ட்ஸ் வந்திருக்குது. விஜய் அவர்களுடைய இந்த தமிழக வெற்றி கழகத்தின் வருகையால நாம் தமிழர் பாதிக்கப்பட்டு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே, அதெல்லாம் உண்மையா? இன்னும் நிறைய விஷயங்கள்ங்க பேசுவோம். கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள்ல பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு மாசம் 2 மாசமாவே தமிழ்நாடு மீடியா, டிஜிட்டல் மீடியா இது எல்லாத்துலயுமே அரசியல் விமர்சகர்கள், திறனாய்வாளர்கள், பார்வையாளர்கள், நான் இப்படி பார்க்கறேன், நான் குறுக்கால பூந்து அப்படி பார்க்கறேன், நான் இப்படி பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி எல்லா வகையாகவும் பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் எல்லாருமே அவளோடு கேட்டுக்கிட்ட ஒரு கேள்வி, எழுப்பி கொண்டிருந்த ஒரு ஹைப் என்ன அப்படின்னா, டிவிகே ஏடிஎம்கே அலைன்ஸ் அப்படிங்கிறது உருவாக்குமா, தமிழக வெற்றி கழகம் மற்றும் அதிமுக அப்படிங்கிற அலைன்ஸ் உருவாகுமா அப்படின்றது தாங்க. அதாவது அதிமுக தரப்பில் 60 சீட்டு வரைக்கும் பேசப்பட்டது, துணை முதல்வர் பதவி வரைக்கும் அவங்க கொடுக்க தயாரா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி. இன்னொரு பக்கம் அதான் செல்லாது 117 தொகுதி 2.5 வருஷத்துக்கு முதல்வர் பதவி அப்படி கொடுத்தா தான் நாங்கள் ஒத்துப்போம் அப்படின்னு சொல்லி தாவேக தரப்பு சொன்னதாகவும் எல்லாம் அப்படி இப்படின்னு ஆளாளுக்கு ஒரு கருத்துக்கள் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு வகையில் நம்ம இப்படி வெளிப்பார்வையாளராக பார்க்கும்போது, ஏன்னா நமக்கு 2-3 அஜெண்டா இருக்குது. அதில் முதல் அஜெண்டா ஒரு தமிழ்நாடு குடிமகனாக, தமிழ் தேசியவாதியாக யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தமிழ்நாட்டு குடிமகனாக யோசிக்கும் போது இந்த ஆட்சி, இந்த திமுக ஆட்சி 2026ஓட அகற்றப்பட வேண்டும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது நீட் ஆஃப் த ஹவர், அது நடந்தே ஆகணும். எப்படியாச்சும் எதையாச்சும் பண்ணி அதை பண்ணுங்கயா. எதிர்கட்சிங்க யாரெல்லாம் இருக்கீங்க, அதிமுக, பாமக, இன்னும் யாரெல்லாம் இருக்கீங்க அந்த பக்கம், தமிழக வெற்றி கழகம், எதையாச்சும் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில தான் மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்கள்ல நானும் ஒருத்தனா நின்று அந்த மனநிலையில தான் இருக்கிறேன். அதனால அப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சாலும் நல்ல விஷயம் தானே. அமைஞ்சிட்டு போட்டுமே, தாவேக அதிமுக அப்படின்னு கூட்டணி அமைச்சு திமுக வீட்டுக்கு அனுப்ப போறாங்கன்னா அனுப்பட்டுமே அப்படிங்கிற மாதிரிலாம் கூட எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த சூழல்ல குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்னு சொல்லி PK பிரசாந்த் கிஷோர் அவர்கள், அதுக்கு முன்னாடி ஒரு கௌசிக் வந்தாரு, அவர் தான் ஆதவ் அர்ஜுனா. அதுக்கடுத்து PK வந்தாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஐயநாதன் அவர்கள் அவருடைய பேட்டியில பேசும்போது கூட நான் அதிமுகவோட கூட்டணிக்கு போக வேணாம் அப்படின்னு சொன்னேன். இல்லை, அதுக்கான சில மூவ்ஸும் போயிட்டு இருக்குது, அதுக்காகவும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னாரு அப்படின்ட்டு. அப்போ வரைக்கும் கரெக்டாக தான் யோசிச்சுட்டு இருந்திருக்காரு விஜய், ப்ராக்டிக்கலாக யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. சரி, இந்த அலைன்ஸுக்கு நம்ம போனோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாருன்னு தெரியல. இந்த ஆதவ் அர்ஜுனா அவர்களும் இந்த PK அவர்களும் என்னன்னு சொல்லி மண்டை கழுவுனாங்களோ, நாம தனியாக தான் நிற்க போறோம், நாமளே தனியாக நின்று 234 தொகுதியிலும் போட்டி போட்டு அதில் மெஜாரிட்டி வாங்கி CM சீட்ல நாமளே ஏறி குபீர்னு உட்கார, எதுக்கு 2.5 வருஷம், 5 வருஷமும் நாங்களே உட்காடுறோம் அப்படிங்கிற மனநிலைக்கு அவங்க பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. என்னன்னா, சமீபத்தில், அதாவது தமிழக வெற்றி கழகம், நமக்கு பாருங்க தாவேக்காக்கு பதில் தாவாக்கான்னு சில நேரத்தில் வந்துருது, TVKன்னு சில நேரம் வந்துருது. TVK நம்ம கொளத்தூர் மணி அவர்களது தமிழக வெற்றி கழகம். இவங்களுடைய சார்பில் அந்த 2ஆம் ஆண்டு விழா நடந்துச்சு. அதுல இவர் பேசினாரு, PK மேடையில பேசினாரு. என்ன பேசினாரு? MS தோனி எப்படி சென்னைக்கு CSKக்கு கப்பு வாங்கி கொடுத்தாரோ அந்த மாதிரி நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு வெற்றி வாங்கி கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட அவர் பேசியிருந்தார். இந்த நிலையில தந்தி டிவிக்கு ஹரிஹரனுக்கு அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில அவர் பேசும்போது என்ன சொல்றாப்புல, அதிமுக கூட்டணியா, சான்ஸே இல்லை, தனியா தான் நிக்கிறாங்க, தனியா தான் போறாங்க, நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின் போது ஷாக் ஆவறாப்புல ஹரிஹரன். ஏங்க 117 சீட்டு வேணுங்க ஆட்சி அமைக்கணும்னா அப்படின்னா, அப்கோர்ஸ் அதெல்லாம் ஜெயிச்சிருவாங்க. இந்த வீடியோவுக்கு நீங்க சேவ் பண்ணி வைங்க, இது நீங்க புக் மார்க் பண்ணி வைங்க, அதுதான் நடக்க போகுது. கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போறாங்க, டிவிக்கே தனியா நின்று அப்படின்னு சொல்லி உறுதியாக PK அவர்கள் சொல்லிட்டு இருக்கிறாரு. என்னையா அது ஒரு மாதிரியா இருக்குது, இது ஒன்றும் சரியில்லையே அப்படின்ற மாதிரி நீங்களாம் யோசிக்கலாம். அதாவது இப்ப KN நேரு அவர்கள் கூட சமீபத்துல இந்த PK இந்த 2ஆம் ஆண்டு நிகழ்வு நடக்கும் போது தாங்க சொன்னாரு, இந்த PK என்பவர் உள்ளூர்லே விலை போகாதவர் அப்படின்ட்டு. ஏதோ சொல்றாருன்னா, இந்த பீகார்ல நடந்த தேர்தலெல்லாம் கூட அவருடைய கட்சி ஜன் சுராஜ் படுதோல்வி அடைஞ்சிருந்துச்சு இல்லையா, அதை வச்சு சொன்னாரு. ஆனா உள்ளூர்லயே விலை போகாத PK நம்ம ஊர்ல, நம்ம தமிழ்நாட்டுல 350 கோடி ரூபாய்க்கு ஒரு கும்பல் கிட்ட ஒரே ஒரு விக்கை வித்துட்டு போயிட்டாப்புல. அது வேற விஷயம், அது இருக்கட்டும். அப்படி அவங்களுக்குள்ள ஏற்கனவே ஒரு நல்ல ஒரு நட்புறவு இருந்துட்டு தான் இருந்துச்சு. அவங்க எல்லாம் இந்த மறைமுகமா என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன்.
இதுக்கு கொஞ்சம் பின்னோக்கி நம்ம போவோம். இந்த பிகே விஜய் அவர்களுடைய மேடையில ஏறுறதுக்கு முன்னாடி, தமிழக வெற்றி கழக நிகழ்வுல கலந்துக்கிறதுக்கு முன்னாடி அதிமுக தரப்புலையும் பேச்சுவார்த்தை நடத்திருக்குது. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே பெண் நிறுவனம், அப்புறம் ராபின் சர்மா அப்படிங்கிறவரு, இதெல்லாம் வந்து திமுக அவங்க கைக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் ஜான் ஆரோக்கியசாமி இவங்கெல்லாம் வந்து டிவிகேல போயிட்டாங்க. அப்படிங்கும்போது ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா அதிமுக என்ன பண்ணலாம், நம்ம வந்து சுனில ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, அவரு வந்து உதயநிதிக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்றதுனால அந்த ரிஸ்க்கும் எடுக்க வேணாம், வேலை பார்த்துருவாங்க. பிகே கிட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சிகள் எடுக்கப்பட்டதாக நமக்கு ஒரு செய்தி நம்ம கேள்விப்பட்டோம். அப்படி பேசும்போது அவர் ஒரு ஆட்டிடியூட் காட்டுவாப்புல எப்பயுமே, உங்களுக்கு தெரியும். அதாவது நான் தான் அப்படிங்கிற ஆட்டிடியூட் காட்டுவார் இல்லையா? அப்படி காட்டும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்தி உங்களுக்கு தெரியும். அவரு ஒரு டைப்பு. அவர் வந்து யாரு என்ன வந்து என்ன கதை சொன்னாலும் அவருடைய ஸ்டாண்ட்ல இருந்து அப்படியே உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி, நான் சொல்றதை கேளு அப்படின்னு ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆள் இல்லையா? அப்ப பிகே அவர்கள் போயிட்டு ஒரு சில கண்டிஷன் போட்டிருக்காரு. நான் உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னா நீங்க இந்த கட்சியை கூட்டணியில் வைக்கக்கூடாது, இந்த இவங்கள வச்சுக்கணும், இவங்களெல்லாம் நீங்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லி 2-3 விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதை நான் பேர் தெரிவிக்க விரும்பல. அப்படி பேசியிருக்கும் போது எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னாங்களாம், எவர் நான் யாரோட கூட்டணி வைக்கணும் வைக்கக்கூடாது, யார் என்னுடைய அணியில் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னெலாம் நீ சொல்லக்கூடாது, அதை நான் முடிவு பண்ணணும். உன் வேலை என்ன அப்படின்னா, நான் அமைக்கிற கூட்டணிக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கறது உன் வேலை. அது உன்னால பண்ண முடியுதுன்னா பண்ணு, இல்லைன்னா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள்கிட்ட ஒரு தடவை இவர் வந்து அசிங்கப்பட்டு வெளியே போனாரு. இது ஒரு செய்தி நம்ம கேள்விப்பட்டோம். இப்படிதான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த டைம்ல இவர் கொண்டு போயிட்டு இவருடைய எல்லாம் அந்த ஏதோ வச்சிருப்பாங்கல்ல பவர் பாயிண்ட் அதெல்லாம் போட்டு காட்ட ஜெயலலிதா அவர்கள் என்ன சொன்னாங்களா, ஏப்பா எங்க கட்சியில் இருக்கிற கிளை செயலாளர் வட்ட செயலாளர் அவங்களே இதை விட பெட்டரான டேட்டா எடுத்து வச்சிருப்பாங்க, யங் மேன் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்களும் அனுப்பிச்சு விட்டாங்க. அப்ப ஏற்கனவே வந்து இவர் கொஞ்சம் ஏடிஎம்கே மேல ஒரு கடுப்புல இருந்த காலகட்டத்தில் எடப்பாடி அவர்களும் ஒரு மாதிரி நோஸ் கட் பண்ற மாதிரி பேசிட்டாரு. அப்படின்றதுனாலதான் அந்த கோவத்துல தான் போயிட்டு டக்குன்னு விஜயோட போய் மேடையில் ஏறினாரு அப்படிங்கிற செய்தி நம்ம கேள்விப்படுறோம். அதனால எனக்கு தெரிஞ்சு இது எப்படி தோணுது அப்படின்னா, இவர் வந்து விஜய்க்கு அவர்களுக்கு வேலை செய்யற மாதிரி தெரியல. இப்ப கொடுக்குற இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த பேட்டி எல்லாம் பார்க்கும்போது விஜய்க்கு வேலை செய்யற மாதிரி தெரியல. அதிமுகவை தோக்கடிக்கணும், ஒரு கூட்டணி அமையாம பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவை மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டு திமுகவுக்கு வேலை செய்யறாப்புலையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் நமக்கு வருதுங்க. ஏன்னா எதிரணியில் இருக்கக்கூடிய அணிகள் வந்து ஒன்னா இருக்கக்கூடாது. திமுகவுடைய மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப சிம்பிளான மேத்தமெட்டிக்ஸ். 2026க்கு அவங்களுடைய அணியை அப்படியே வச்சுக்கணும். ஏற்கனவே தடவை சொல்லிருங்க இல்லையா, அவங்க அணியை அவங்க அப்படியே வச்சுக்கணும். எதிரில் இருக்கிறவங்க எல்லாருமே தனித்தனியா, விஜய் தனியா, சீமான் அவர்கள் தனியா, என்டிஏ தனியா, பாஜக பாமக அவங்க எல்லாம் தனியா, இந்த பக்கம் அதிமுக தேமுதிக அப்படி தனியா நிக்கணும். ஸோ எதிர்போட்டுகள் எல்லாம் பிரிஞ்சிடும். குறைஞ்சபட்சம் ஒரு 30-35% இருந்தாலும் நம்ம ஆட்சி அமைச்சர்லாம் உதயநிதி நம்ம சின்னவரை தூக்கி ஜம்முன்னு உட்கார வச்சிடலாம் அப்படிங்கிறது தான் திமுகவுடைய கால்குலேஷன். இந்த கால்குலேஷனுக்கு துணை போறதுக்காக தான் பிகேவும் வேலை செய்யறாரோன்ற ஒரு சந்தேகம் இவருடைய இந்த பேச்சு மூலமா எடுப்படுது. ஏன்னா லாஜிக்கே கிடையாதுங்க. இப்ப சமீபத்தில் ஒரு சர்வே ஒன்று வந்திருக்கு. இந்த 4 ஆண்டு கால ஆட்சியுடைய முடிவுல இன்னும் ஓராண்டு எலெக்ஷனுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில ஒரு கட்சிக்கும் என்ன மாதிரியான ஓட் பர்சன்டேஜ் இருக்குது, ஆட்சி மாற்றம் சாத்தியமா, எந்தெந்த மாதிரியான கூட்டணி அமைஞ்சா எந்தெந்த மாதிரியான வாக்குகள்லாம் வரும், இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் சாம்பிள்ஸ் வச்சு ஒரு சர்வே, பிரம்மாண்ட சர்வேங்க. நான் அதை பார்த்துட்டு நான் கோத்ரூ பண்ணி பார்த்தேன். பிகே அவர்கள் சொல்றதுக்கும் அதே போல அந்த சர்வேல வரக்கூடிய ஆக்சுவல் நம்பர்ஸ்க்கும் நான் வந்து இந்த சர்வே வந்து குறைத்து மதிப்பிடல. ஏன் அப்படின்னா இவங்க 2021ல 99% துல்லியமா கணிச்சிருந்தாங்க. ஸ்பீக் மீடியா அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு நிறுவனம் ரொம்ப துல்லியமா அவங்க எடுக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து நம்ம புதிய தலைமுறை தந்தி அது இதுன்னு சொல்லி பெரிய பெரிய மீடியாலாம் அப்படியே பில்டப்பா கொடுத்து பெரிய பெரிய ஸ்கிரீன்லாம் வச்சு ஸ்வைப் பண்ணிலாம் காட்டி ஏதோ பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பில்டப்லாம் இல்லாம சர்வே எடுத்து ரொம்ப சாதாரணமாக தான் அவங்க வெளியிட்டாங்க. ஆனால் அவ்வளோ கிட்டத்தட்ட இருந்துச்சு, 99 விழுக்காடு சரியா இருந்துச்சு. தேர்தல் முடிவுகளும் அப்படியே வந்துச்சு, அதிமுக இப்படி தான் வரும், திமுக இப்படி தான் வரும்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னா அவங்களால சரியாக கணிக்க முடியாமல் போனது ஒன்று தான் நாம் தமிழருடைய வாக்கு விழுக்காடு. அவங்க 5 விழுக்காடு 6 விழுக்காடு கிட்ட வருன்ற மாதிரி அவங்க கணிச்சிருந்தாங்க. ஆனால் நாம் தமிழர் 8.25 விழுக்காடு. அது அப்படிதான். நாம் தமிழருடைய வாக்கு விழுக்காடை கணிக்க முடியாது. நாம் தமிழருடைய வாக்குகள் வந்து என்னைக்குமே கருத்து கணிப்புகள்னு வரும் இல்லையா, அதை விட ஒரு சில விழுக்காடுகள் அதிகமாக தான் இருக்கும், அதை தவிர்க்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அவங்க இந்த முறை ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணி நம்மளுடைய நம்பகத்தன்மை போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் சாம்பிள்ஸை எடுத்து ஒரு கருத்து கணிப்பு பண்ணியிருக்கிறாங்க. அந்த கருத்து கணிப்பு முடிவுகளில் தமிழக வெற்றி கழகம் இப்போ இவங்க சொல்றாங்க இல்லையா, ஆட்சியை அமைச்சு 117 தொகுதிகளை வெற்றி பெற்று அவர் முதலமைச்சர் ஆவார்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கும் இதுக்கும் ஏணி இல்லைங்க. எலிவேட்டர் வச்சாலும் எட்டாது, லிஃப்ட் வச்சா கூட எட்டாது அப்படிங்கிற உயரத்துல தான்
தமிழக வெற்றி கழகத்துடைய வாக்கு விழுக்காடு அப்படிங்கிறது கிரவுண்ட்ல இருக்கிறதாக சொல்லப்படுது. அது எவ்வளோ என்னங்கிறத அவங்க அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணட்டும். அவங்களோட சேர்ந்து நானும் வருவேன். அந்த வீடியோக்கள்லாம் வருவேன். அந்த கருத்து கணிப்பு வீடியோக்கள்லாம் நானும் வருவேன். நம்ம நிறைய பேசுவோம். பேசுறதுலாம் நிறைய இருக்குது. 2026 தேர்தல் ஃபீவர் ஆரம்பம். அதனால இப்படியாக நான் வந்து சிஎம் ஆக்க போறேன் விஜய அப்படின்னு சொல்லி இந்த கூட்டணியை கலைச்சி விடுற ஆட்டத்தை கலைச்சி விடுற வேலைக்கு தான் பிகே அவர்கள் இந்த தடவை இறங்கியிருக்காரு. தன்னுடைய ஈகோவுக்காக ஏடிஎம்கே கிட்ட தன்னுடைய ஈகோவை தீர்த்துக்கிறதுக்காக இப்படி பண்றாரா? திமுகவுக்கு ஆதரவாக இந்த வேலையை அவர் பண்ணிட்டு இருக்கிறாரா? ஆதவ் அர்ஜுன் உண்மையிலேயே திமுகவுக்கு எதிராக தான் இருக்காரா? அல்லது மறைமுகமா திமுகவோட டீலிங்ல இருந்துகிட்டு இதெல்லாம் நடந்துட்டு வருதா? எல்லாத்தையுமே பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.